பட்ட ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர், மலேசியாவினுடைய எழுப்புதலுக்காக பாடுபட்ட ஆயிரக்கணக்கான பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தின, ஞான ஸ்நானத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு தேவ மனிதன். கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேருக்கு கூட அவர் மூலமாய் ஆண்டவர் ஞான ஸ்நானம் கொடுக்க வச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருடைய ஃபேமிலி தான் அவருடைய பெரிய பிரச்சனை. அவர் தன்னுடைய கல்யாணத்திற்காக அவர் பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய பாஸ்டர் ஒரு பொண்ணை சொன்னாராம். உடனே இந்த பொண்ணை பார்த்த உடனே இவர் அருமையான டிஜே தினகரன் ஐயா அன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கிறார். அவருக்கு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கார்டு இருக்கும். அந்த எல்லோ கார்டில் ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு சொல்றாரு, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா, நீங்க பார்த்துட்டு எனக்கு ஜோம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. அந்த கார்டை வாங்கி பார்த்துட்டு டிஜே ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இருக்கிறனால அவர் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணும்போது, அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது சவப்பெட்டி மாதிரி ஒன்று பார்த்தாராமா. உடனே அவர் அடுத்த லெட்டர் எழுதிட்டாராமா, இந்த மாதிரி மகனே உனக்காக நான் ஜோம் பண்ணும்போது, இந்த பொண்ணை வைத்து நான் ஜோம் பண்ணும்போது சவப்பெட்டி இருக்கிற மாதிரி நான் உன்னை பார்க்குறேன், அதனால இதை வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுவோம், வேற பொண்ணை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் போட்டிருக்காரு. அவர் போட்ட லெட்டர் கரெக்டாக யாருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணோட பாஸ்ட்டுக்கு தான் வந்துச்சு. அந்த பாஸ்ட் பிரித்து பார்த்தா இதில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு எழுதியிருக்கிறனால இந்த லெட்டரை காமிக்கவே இல்லை. இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எழுதின லெட்டர் அவருக்கு போய் செஞ்ச தெரில, இவரும் ரொம்ப நெருக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு பயங்கரமான போராட்டம். ஒரு நாள் கூட அவருக்கு நிம்மதி இல்லை. நைட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வருவார். அவங்க அம்மா வெளியில் கதவை சாத்திட்டு நிறைய நாட்கள் வராண்டால தான் படுத்திருப்பாராமா. நல்லா ட்ரெஸ் பண்ணி பிரசங்கம் பண்ணுறதுக்காக போவார். ஒரு சாணியை கரைச்சி அவருக்கு மேலே ஊற்றிடுவாங்களாமா. திரும்பி போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாராமா. அப்படி ஒரு மிகப்பெரிய கொடுமையை அனுபவித்தார். ஆனால் இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் அவருடைய ஊழியத்தை நேர்த்தியாய் அழகாய் அத்தனாயிரம் பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தினார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம் ஒரு நாள், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க வாழ்ந்திருக்கிறீங்களே, ஆனா ஊழியத்தில் உங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கவே இல்லையே, எப்படின்னு கேட்டாராமா. அப்பதான் அந்த ஊழியக்காரர் சொல்லுவாராமா, ஒன்று என்னுடைய பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார், இல்லைன்னா பிரச்சனைக்காக என்னையே ஆண்டவர் மாத்திட்டாரு, இப்போ என்னையே இந்த பிரச்சனைக்காக ஆண்டவர் மாத்திட்டாரு, அவ்வளவுதான், எனக்கு ஒரு சேதமும் இல்லை. அவங்க சாணியை கரைச்சி ஊத்தினா அடுத்த நிமிஷம் குளிச்சுட்டு போயிருக்கிற அளவுக்கு பொறுமையை கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு, வெளியே படுத்தாலும் நிம்மதியா தூங்கக்கூடிய மனப்பக்கத்தை எனக்கு தந்துட்டாரு அப்படின்னு இன்னைக்கு அவருடைய ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. அவங்க பரலோக ராஜ்யம் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்து பழக்குவிக்கிற ஒரு கர்த்தர், பழக்குவிக்கிற கர்த்தர். அவர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நாம் விசுவாசிக்கிற இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை